தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். வெற்றியை கொண்டாடும் வகையில் இப்பொழுது கேக் வெட்டி மகிழ்கிறோம். ஓகே, இப்போ அந்த கேக் அப்படியே வெளியே எடுத்துட்டு போயிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்துக்கும் வர மாதிரி பண்ணுங்க. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு, தொடர்ந்து அவர் கூட நின்று தோள் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீமில் அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி நிற்கிறோம். ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் தான். ஏன்னா நிறைய கருத்துக்களை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய டீம் எஃபர்ட் உண்மையிலே இந்த இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாரையும் அடையாளப்படுத்துறதுக்கு, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணும்னு, தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலை பயணம் தொடரணும். ஏன்னா நிறைய பிரச்சனை நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். தொடர்ந்து அது நடக்கணும், வெற்றி மட்டுமே நடக்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாம் உள்ள இயற்கையும் இறைவனையும் வேண்டி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல. ஒரு ஆனால் இந்த ஓகே இன்றைக்கி இந்த ஷோவில் கலந்ததில் ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக எதை வேணாலும் ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். பட் அது இல்லாமல் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரி, மல்லையா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கருத்து, நான் கூட ஒரு கருத்து தான் இருக்குது, இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடெண்ட் ஆனால் கவர்மெண்ட் 1 லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில். இந்த இயக்குனர் சதாசிவம் ரொம்ப நல்ல விஷயமா எடுத்து அதை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை மேக்ஸிமம் நினைக்கிற ஒரு 80 to 90% இஎம்ஐ வாங்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வாங்கி மாட்டியிருக்கிறேன் நான் அதில். ஆனால் இந்த மாதிரி ஸோ இது கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு சப்போர்ட்டிவாக இது இஎம்ஐ இருக்கிற மாதிரி அது தெரியல. அது நெகட்டிவாக தான் இருக்குது. எப்போதுமே ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் மக்களுக்காக ஒன்று கொடுக்கும்போது அது மக்களோட கழுத்தை நடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு உண்மையிலேயே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது நம்ம தெரிந்து பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா? ஏன்னா நானும் அதில் போய் மாட்டி பண்ணியிருக்கும்போது இப்போ கொஞ்சம் ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ, கொஞ்சம் நிதானம் இல்லாதவர்களோ இதில் ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை படமாக சொல்லி இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டும்போது தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறமும் இந்த படம் பார்த்துட்டு இந்த இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போக மாட்டாங்கிறது 100% தெரியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சதாசிவம், இந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் மல்லையன் அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறேன். ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே ஒரு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்துலலாம் நடித்த ஒரு நடிகர் நடிச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பேரரசு அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் அவர்கள் ஸ்ரீநாத் பிச்சை அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி கோ டைரக்டர் குமார் அவர்களும் சரி, உதவி இயக்குனர் முரளி வரதராஜன்,
பிளாக் பாண்டி ஏதோ ஃபைட் மாஸ்டர் மாதிரி பேர் வச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும், மேனேஜர் பாலாஜி, பட் டிசைனர் ரஜினி கிருஷ்ணன் அவருக்கு, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தார். சுரேஷும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக இந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து தேட்டரில் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பார்ட்டியை வச்சுட்டாங்க அவங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா, இந்த சேலம் சைடெல்லாம் செம க்ரௌடு, அங்கங்கே வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம், ஆள் போட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது, இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரிட்டியே போட மாட்டோம் இனிமேல், அந்த மாதிரிலாம். அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு தேட்டருக்கு வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 99 தேட்டர் வந்தது. சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு 5 தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, போடலாம் சார் அப்படின்னாரு. சரி போடலாம்னோம். மறுபடியும் சொன்னார், ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார், எனக்கு தெரியல, இந்த பாடி கிரீன் ஏதோ சொன்னார், கிரீன் சினிமா, அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் ப்ரைமில் வந்து ஓகே ஆயிடுச்சு. அவர் சொன்னார், கிரீன் சினிமாஸ் நல்லா போதுங்க படம் அப்படின்னு சொன்னார். 3 ஷோ நல்லா தான் போயிட்டுருக்குன்னு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும். அதனால் இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டுந்தே கூட இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவர் இன்னைக்கு கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார், ஓடி வந்துட்டார். நீங்கள் எப்போ எனி டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு ஆதவன்ஜியும் அதே மாதிரி. பேரர் சார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு, அதை வந்துட்டார், நான் கூப்பிட்டேன். அதனால் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ப்ரொடியூசர் உட்பட. அந்த இன்னுயிர் காப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த படத்தால் ஒரு 100 பேராவது பயனடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம். கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ இதை இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க, சார் பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் வேணாம், அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார், நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா. இல்லை சார் கண்டென்ட் நல்லாயிருக்கு, பண்ணலாம், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டோம். உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க. எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. மைண்ட்லாம் கேட்கலே இருக்கு. அப்போ நம்ம பஸ் இப்படி கேட்க போகிறோன்னு தெரியல. பொறுப்பாளராக போட்டால் நல்ல தொகுப்பாளராக அவரை வளர்த்துட்டாரு. நிறைய நிகழ்ச்சிக்கு போகல சார் நீங்கள் பிரபாகர். நீங்கள் தானே சொன்னீங்க. முதல்ல சந்தோஷம், நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு வெற்றி விழா, சக்ஸஸ் மீட், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அந்த டைரக்டரே ஹீரோ நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் சார். ஏன்னா இப்போது என்ன கதை சொன்னால் கூட யார் ஹீரோ, யார் அந்த சாரு மாதிரி, யார் எங்கே சொன்னால் ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு, யார் ஹீரோ சார், எனக்கு இந்த கம்பெனியில் படம் ஓகே ஆயிடுச்சு சார், யார் ஹீரோ, ஆமாம் எல்லாரும் அதான் கேட்குறோம். அது மாதிரி இன்றைக்கி ஹீரோ முக்கியமாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு. அப்படிங்கும்போது இயக்குனரையே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடித்து வெற்றிகரமாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி வெற்றியும் பார்த்துருக்காரு ஒரு ப்ரொடியூசர் சார், வாழ்த்துட்டு சார். இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்கு, அதான் முதல் வெற்றி. அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதில் கேட்குறோம்ல, ஆமாம், அது வந்து அடுத்து மனசு, அதுக்கு அடுத்த வெற்றி. இன்றைக்கி 3வது வெற்றி ஒன்று சொன்னாப்புல, ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வித்துருச்சு அமேசான். படம் ரிலீஸ் ஆனதும் வெற்றி, இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசானில் விற்றுட்டாங்க, அதுவும் வெற்றி.
அதனால் உண்மையிலே இது ஒரு முழுமையான வெற்றி விழா அது. வாழ்த்துக்கள். இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர். எனக்குன்னு சந்தோஷம்னா, எனக்கு இல்லை, எல்லா டைரக்டருக்குமே ஒரு இயக்குனருக்கு வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சா அதுதான் சார் முழு திருப்தி. அதுதான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம திறமைக்கு நம்ம எப்படி அடுத்த திறமையை பயன்படுத்தி எப்படியோ டைரக்டரை ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும்போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூல். அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டார், விஜயகார்த்திகா விஜய் வாணன் என்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றிட்டார். இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு. அவரும் ரெண்டு உதவியாளர். அப்போ நம்ம அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூலுங்கும் போது இன்னைக்கு அவரை விட எனக்கு சந்தோஷம். அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான். சந்தோஷம். ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிக்கும்போது சார் ஒரு படம், இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் அப்படிங்க. சரி ஓகே, நம்ம இஷ்டம் தானே வாங்கிட்ட மியூசிக் வந்தார். இசைஞானி இளையராஜா சொல்லுவோம், இவர் தலையை பார்த்தா இசை முனின்னு தான் வைக்கணும் போல இருக்கு. அவர் வந்து அப்படி ஒரு மாமுனி மாதிரி வந்துட்டார். ஆமாம், சிச்சுவேஷன் சொன்னாங்க, ஒரு சாங்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஸ்டைலில் எழுதுனேன். வாடா வாடா தோலா அந்த மாதிரி தனி இந்த ஊர் நான் இந்த ஊர் அந்த மாதிரி எழுதுனேன். அவர் மியூசிக் விடலை. சார் டென்ட்டுக்கு வாங்கன்ட்டார். என்னடா அது டென்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்படின்ட்டு அப்புறம் தான் சரி நம்ம இது செட் ஆகாது, அஸ்கு புஸ்குடா, எனக்கு ரிஸ்க்கு சார் சூப்பர் நப்பில். ஓ இதான் உங்கள் டென்ட்டு போல இருக்கு இப்போ. ஆமாம், இந்த டென்ட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் சதாசிவம் அடுத்து விட்டு போட்டார். சார் அந்த படத்தை இங்கே நடிக்கணும் சார் அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன். திருப்பாச்சியார், சிவகாசி எல்லா படத்துலையும் நம்ம ஒரு சீன் வருவோம். இதில் இன்னொரு கேரக்டர் கூப்பிடும்போது ஃபஸ்ட் நான் யோசித்தேன், நல்லா கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் சமயக்காலம் வரும்போது அடுத்து விட்ட போகிறாரு. ஹீரோ இன்னைக்கு அப்பா சொன்னார். ஓ என்ன பண்ணி நீ அப்பாங்கிற. நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன். இல்லை வேணாம், அப்பா வீட்டில் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை. திரும்ப வந்தாப்புல. அப்புறம் நம்ம உதவியாளர்னு ஒரு முரளி, சார் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. சரி, இன்னொரு விமல் அசிஸ்டன்ட், அவரும் அவங்க அசிஸ்டன்ட் தான். முரளியும் அசிஸ்டன்ட் தான், விமலும் அசிஸ்டன்ட் தான், சதமும் அசிஸ்டன்ட் தான். எல்லோரும் சார் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. சரி ஓகே, இவ்வளோ கெஞ்சிடாங்க இவ்வளோ இருக்கு பண்ணிடுவோம்ட்டு பண்ணதான் இந்த இது நடிக்க போயாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது டைரக்ஷன் பண்ணுறது வேறு, நடிப்புங்கிறது வேறு. என்ன நம்ம படத்தில் என்ன பண்ணுவான், அவன் சொல்லி அடிக்கிற கில்லி, சொல்லாமல் அடிக்கிற திருப்பாச்சி அப்படி போயிடுவான். இங்கே நீ கத்தி அவங்க கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்லை, என் கத்தி தாண்டா பிரயோஜனம். இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது இல்லை போல இருக்கு. இங்கே கத்த விடாங்கிறாங்க. சார் சாதாரண பேசுங்க சார். என்னடா நம்ம ஸ்டார்ட் கேமராவில் வாய்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு. நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது ஈஸி, அதை யதார்த்தமாக பேசி நடிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. என்னோட நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே டேரக்டர் பேரஸாக வருவேன், மேக்ஸிமம் அப்படியே வருவேன். இதில் தான் த்ரோட்டாக ஒரு கேரக்டர். சரி ஓகே, யதார்த்தம் பேசிட்டு போகலான்னு போயாச்சு. திடீர்னு கண் கலங்கி பேசணும் அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு இருக்கு, ஐயோ ஹீரோயின், அதை பற்றி நான் பயந்தேன். அது பயங்கரம் நடிக்குது, எனக்கு பயந்துருச்சு. இல்லை இந்த பொண்ணு இப்படி நடிக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் போல இருக்குது அப்படின்னு தனியாக இப்போ டேரக்ட்லாம் வாங்கிட்டு தனியாக ரூம் ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே சோகமாக நடிக்கிறேன். சார் ப்ளீஸ்னு போட்டுங்க சார்
ஃபஸ்ட் டைம் கிளிசன் போட்டு இதில் இந்த படம் நடித்தேன். ஆமாம். அப்போ கிளிசன் போட்டு அது 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 வேறு கிளிசன் போட்டு அது டைலாக் பேசுங்கிறது ஒரு விஷயம், எல்லாமே புது அனுபவம். அதனால் டைரக்ஷன் வேறு நடிப்பு வேறுங்கிற இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு, உறிஞ்சிச்சு. ஆமாம். இன்றைக்கி 2 இல்லாமல் இருக்க முடியாது நம்ம. ஒன்று செல்ஃபோனு, இன்னொன்று இஎம்ஐ. இது ரெண்டுமே ஆபத்து தான். செல்ஃபோனும் நம்முடைய உறவுகளோட நட்பு, நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு, சொந்தக்காரட்ட பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு. எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த இஎம்ஐ, அந்த செல்ஃபோனையும் இஎம்ஐயில் வாங்குகிறோம், அது வேறு விஷயம். ஆமாம். இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது. அது வந்து செல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது. ஆனால் அதை உபயோகம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது. ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. அவன் சொந்த வீடு கட்டிட்டான், நம்ம வாடகை வீட்டில் இருக்கமே அப்படின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐயில் சொந்த வீடு வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. நமக்கு தேவையா? நமக்கு அத்தியாவசிய தேவையா? நம்மளால் கட்ட முடியுமா? மாதம் வருமானம் என்ன? 50,000. ஓகே, அப்போது 20,000 இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்குறது தப்பு இல்லை. அதான் இஎம்ஐ வந்து வாங்குறது தப்பு சொல்ல முடியாது. எதுக்காக வாங்குகிறோம் அதான். நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா நம்ம நிம்மதி இழந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ரொம்ப டார்ச்சர் அதெல்லாம் அனுபவிச்சு படம் பார்த்துருப்பிய, செத்து சுண்ணாம்பாயிருவோம் அதெல்லாம். அதனால் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அதான் இந்த படத்தில் டைரக்டர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஆமாம். அப்போ தான் நினச்சேன், நம்ம ஒரு 5 வருஷம் வந்ததுக்கே எப்படின்னா இவர் டைரக்டர் இவரே ஹீரோ ஃபுல்லாக அப்போ வராரு, எவ்வளோ பாடுபட்டுருப்பாருன்னு அப்போ தான் உங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சது. இந்த சாங்கு மாஸ்டர் நல்லா பண்ணித்தார். ஆமாம், அதுவும் அப்படி தான் வந்தோடனே நாம் வந்து ஒரு சாங்னு நம்ம எழுதுவோம், இல்லை சார் உங்கள் ஸ்டைலுன்ட்டாங்க. அப்புறம் அதுலேயும் எழுதியாச்சு. சாங் போட்டு கட்டும்போது எனக்கு சின்ன பயம் வச்சு. ஒரே நிமிஷம் சார், அந்த சாங்கை டியூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு யூனியன் தான் போனேன். அரை மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம். அன்றைக்கி நைட் நானும் மிஸ்டர் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டென்ட்டுக்கு சார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணேன். சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார். என்ன மாற்றணும்னாரு. கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டுக்குன்னா. சரி வாங்கன்ட்டு வீட்டுக்கு வர வச்சிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவரில் எழுதி கொடுத்துட்டார் சாங்கை. அதெல்லாம் என்னையும் மாற்றலாங்கும்போது நம்மளும் மாற்றிட்டாமே ஒரு சாங்கு போயிருக்கோம் நம்மளுக்கு. ஓகே, ப்ரொடியூசரு, அப்புறம் அந்த படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ். ஆமாம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராருன்னா ரொம்ப அவங்களுக்கு உண்மையில் அவங்களுக்கு தான் பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் தான் பெரிய சிக்கலாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் 100 தேட்டருக்கு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. இந்த சின்ன படம்லாம் 100 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். அது ஒரு வெற்றி. ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் பிளாக் பாண்டி. ஆமாம், படம் கூட அவர் சப்போர்ட்டாக வந்திருக்கிறாரு. ஓகே, கதாநாயகி வரலைங்கிறது தான் உங்களுக்கு குறை அதானே? ஆமாம், திரும்ப ஒரு இடம் அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிட்றோம் அவங்கள. சதா அந்த எங்களுக்கு அறிமுகப்படுத்திருங்க அவங்கள. ஆமாம், என் மகளை நான் கதாநாயகி இல்லை, நம்ம மகாலாக போயிட்டாங்கல்ல. ஓகே.